அதிக தள்ளுபடி கிடைக்குது இந்த ஆன்லைன்ல மருந்து வாங்குறவங்களா? அப்ப உங்களுக்கு தான் இந்த எச்சரிக்கை பதிவு. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இப்ப உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம பக்கத்து மாநிலமான புதுச்சேரியில அதாவது முன்னணி நிறுவனத்தோட மெடிசன் போலி மெடிசன் 500 கோடி 1000 கோடியில மாட்டினதுன்னு தெரியும். அதுல ஒரு 7 ஃபேக்டரியை வந்து சர்ச் பண்ணணும்ட்டு சிபிசிஐடி பர்மிஷன் கோர்ட்ல பர்மிஷன் வாங்கி அதை சர்ச் பண்றதுக்காக போறாங்க. அந்த இடத்துல போனா அந்த அட்ரஸ்ல 2 ஃபேக்டரி இல்ல. வடிவேல் சார் காமெடி கேள்விப்பட்டிருப்பீங்க, கிணத்த காணாண்டு. அந்த மாதிரி அந்த இடத்துல அந்த ஃபேக்டரி இல்ல. இப்ப நம்ம ஒரு பொருள் ஆன்லைன்ல வாங்குறோம், மருந்து வாங்குறோம், பில்லிங் அட்ரஸ், ஷிப்பிங் அட்ரஸ், டெலிவரி அட்ரஸ், இப்படிதான் அட்ரஸ் மட்டும் தான் நம்ம கண்ணுல தெரியப்படுது. இப்ப ஆன்லைன்ல நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் எலக்ட்ரிக் பொருளோ மத்த பொருளோ இருந்தா பொருள்ல பாதிப்பு இருந்தா பொருள் பாதிப்பு, அது செலவு பண்ண பொருளாதாரம் பாதிப்பு, இது மட்டும் தான் ஏற்படும். இதுவே நம்ம வாங்கக்கூடிய மருந்தும் தவறுதலா போலியா வந்துச்சுன்னா அந்த போலியான மருந்துனால பொருளாதாரமும் லாஸ், நம்ம உடல் ஆரோக்கியமும் போகும். உடல் ஆரோக்கியம் போச்சுன்னா மீட்டெடுக்க முடியுங்களா? சிந்திச்சு பார்க்கணும். ஆன்லைன்ல வாங்குற பொருள் எல்லாம் ஒரிஜினல் டூப்ளிகேட் அப்படின்னு 19 நம்ம எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. ஆனா அதுல போலி அசலுன்னு கண்டுபிடிக்கிறத விட நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை விட்டு விசப்பரிச்ச வேண்டாங்கிறது தான் பொதுவான எச்சரிக்கை பதிவா இருக்கு. அதாவது நம்ம கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். நம்ம தான் புத்திசாலித்தனமா செயல்படணும். ஆஃப்லைன்ல மட்டும் வாங்குறது சரியா ஒரிஜினலான்னு கேட்கலாம். ஏன் ஆஃப்லைன்ல வாங்குறது சிறந்தது அப்படிங்கிற விஷயத்தை நான் அடுத்த வீடியோல சொல்றேன். வீடியோ லென்த்தா போயிடும். இது போன்ற தகவலுக்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.